ओम साईराम। श्री सच्चिदानंद समर्थ सद्गुरु साईनाथ महाराज की जय। जय जय श्री स्वामी समर्था, जय जय श्री स्वामी समर्था, महाराज श्री स्वामी समर्था। கோபுரம் டிவி நேயர்களுக்கு சுந்தர் சாயின் சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜுடைய லீலாமிருதத்தை நாம் பருகி கொண்டிருக்கிறோம். இதில் போன எபிசோடில் ரொம்ப அருமையாக அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜ் உன்னதமான ஒரு யோகி, அந்த யோகியுடைய ரொம்ப ஆர்வமான விஷயம் என்னன்னு கேட்டால், தான் அந்த பிரம்மரந்திரத்தை துளைத்து கொண்டு ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் கலக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டார்னு சொல்லி அவர் அக்கல்கோட் சுவாமி சமர்த்தரை நமஸ்காரம் பண்ணுறார். ரொம்ப எதிர்பார்ப்போடு அக்கல்கோட் சுவாமி சமர்த்தத்தை அவர் நமஸ்காரம் பண்ணும்போது சுவாமி அவருக்கு உன்னதமான அந்த விஷயத்தை நடத்தி கொடுக்குறார். அப்படி ஆன்மீகத்தில் ரொம்ப நாட்டம் உள்ளவர்களுக்கு அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் உடனடியாக கிருபா கடாட்சம் கொடுத்து அவர்களை ஆன்மீகத்தில் முன்னேற்றுவார் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். பரம சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் கேட்குறதுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், மாலோஜிராவ் ராஜே, அக்கல்கோட் மன்னர், சுவாமியுடைய அத்தியந்த பக்தர். எப்போவுமே சுவாமி மேலே ரொம்ப பக்தியோட ரொம்ப வினயத்தோட அடிக்கடி சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு இருந்தவர். இப்போவும் அவருடைய சந்ததிகளில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லோரும் அக்கல்கோட் சுவாமி சமர்த்தருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்துக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஏர்லி 2023 அந்த மாலோஜிராவ் ராஜே 3 அப்படின்னு அந்த அவர் வம்சாவளியில் இருக்கிறவர் கூட அக்கல்கோட் சுவாமி சமர்த்தருடைய அத்தியந்த பக்தராக விளங்கி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த மாலோஜிராவ் ராஜே ஆங்கிலேயர்கள் அந்த காலத்தில் இஷ்டத்துக்கு ஏதோ அவங்க பாட்டுக்கு ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணிட்டு ரொம்ப அதிகாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு காலகட்டத்தில் அவர் இந்த மாலோஜிராவை அக்கல்கோட்டை விட்டு வெளியில் போங்க அப்படின்னு சொல்லி வெளில அனுப்பிச்சிடுறாங்க. அவர் என்ன பண்ணுறார், அக்கல்கோட்டை விட்டு வெளியில் வரதை விட சுவாமியை விட்டு நம்ம தூரம் அனுப்பிச்சிட்டாங்களேன்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தோடு அவர் சோலாப்பூரில் தங்கியிருக்கார். சோலாப்பூரில் தங்கியிருக்கும்போது அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி மகாராஜை போய் இவர் பார்க்க முடியாது, அக்கல்கோட்டுக்கு போக முடியாது இவர். ஏன்னா ஆங்கிலேயர்களோட உத்தரவுப்படி அவர் அக்கல்கோட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சதுனால அவர் சோலாப்பூரில் தங்கியிருக்கார். ஒரு நாள் அக்கல்கோட் சுவாமி சமர்த்த மகாராஜ் என்ன பண்ணுறார், அப்படியே அக்கல்கோட்லேருந்து நடையாக சோலாப்பூர் பக்கத்தில் 1 கிலோமீட்டர் பக்கத்தில் போப்படே அப்படிங்கிற ஒரு பூங்காவில் தங்கியிருக்கார். இதை கேள்விப்பட்டோன்னே மாலோஜிராவ் ராஜேக்கு பரம சந்தோஷம் ஆகிடுது. அக்கல்கோட் சுவாமி இங்கே வந்திருக்காரா, நம்ம எல்லையில் வந்திருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி கால்நடையாக, எப்போவுமே நன்னா புரிஞ்சுங்கோ, எந்த ஒரு மகான்களை நாம் சந்திக்க சென்றாலும் காரை எடுத்துன்னு போய் முன்னால் நிறுத்துறது, ரொம்ப பந்தாவாக அவங்களுக்கு முன்னால் கார்லேருந்து இறங்கி போய் அவங்கள நமஸ்காரம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. மகாராஜா ஸ்தானத்தில் இருந்தவங்களே அவரை தரிசிக்கிறதுக்காக கால்நடையாக அங்கேருந்து நடந்து வந்திருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வாழ்க்கை பாடமாக எடுத்துக்கணும். நிறைய பேர் செருப்பு எடுத்துன்னு போய் முடிஞ்சுன்னா கர்ப்பகிரகத்துக்கு பக்கத்துலேயே கூட நம்ம போட்டுருவோம். அந்த அளவுக்கு கோயிலுக்குள்ளே செருப்போடு போகிறது, அதே மாதிரி காரில் போய் கோயில் வாசலில் இறங்கிறது, இந்த விஷயங்களெல்லாம் நம்ம மறந்துட்டு இது மாதிரி வினயத்தோடு நம்ம போகும்போது தான் உண்மையாக நம்ம மகான்களையும் தெய்வங்களையும் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சு மதிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு வாழ்க்கை பாடமாக நம்ம எடுத்துக்கணும். அந்த மாலோஜிராவ் ரொம்ப சந்தோஷத்தோட பரம சந்தோஷத்தோடு அங்கேருந்து கால்நடையாக சுவாமியை பார்த்து அவரை நமஸ்காரம் பண்ணி அவருக்கு பிரமாதமான ஒரு அட்டிகை பண்ணி கொடுத்து அந்த அட்டிகை சமர்ப்பித்து அமக்களமாக ஒரு கமண்டலம், பட்டு பீதாம்பரம், அழகாக அவருக்கு ஒரு தொப்பி, மாலை அப்படின்னு எல்லா விதமான உபச்சாரங்களும் அவருக்கு பண்ணி அவர் தங்கியிருக்கிற இடத்த சுற்றி விளக்கெல்லாம் போட்டு பிரமாதமாக பூக்களால் அலங்காரம் பண்ணி எக்கச்சக்கமாக அவருக்கு சுவாமிக்கு ஷோடச உபச்சாரங்கள்லாம் பண்ணி பரம சந்தோஷமாக அவருடைய தரிசனத்தை அவர் பெற்றுக்கொண்டிருக்கிறார். அது கோலாகலமாக அந்த இடத்துல நடக்கிறத பார்த்தோன்னே நிறைய பழங்கள், தேங்காய்கள் எல்லாம் குவியறதுங்க.
நல்ல விலையெல்லாம் பயங்கர விலை வச்சு விற்கிறாங்க எல்லாம். ஏன்னா அந்த அளவுக்கு சுவாமியை வந்து எல்லோரும் தரிசிக்க வரும்போது தேங்காயெல்லாம் கொண்டு வந்து சுவாமிக்கு சமர்ப்பிக்கிறாங்க, பழங்கள்லாம் கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறாங்க. எல்லாம் மலைமலையாக குவியறது. அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு சுவாமிக்கு எல்லா விதமான உபச்சாரங்களும் பண்ணி சுவாமிக்கு சேவைகள் பண்ணி பக்தர்கள் கூட்டம் அலை மோதி அது கிட்டத்தட்ட ராத்திரி 10 மணி வரைக்கும் அந்த மாதிரி பெரிய கொண்டாட்டமாக நடக்கிறது. அது எல்லாத்தையுமே இந்த மாலோஜிராவ் ராஜே வந்து பரம சந்தோஷமாக அவருக்கு எல்லாம் பண்ணி அவர் கூடவே இருந்து அந்த 10 மணி வரைக்கும் அவர் கூட இருந்து அவரோட தரிசனத்தை பரிபூர்ணமாக அனுபவித்து அவருடைய கிருபா கடாட்சத்துக்கு பாத்திரமாகிறார். அப்படி ஒரு ரொம்ப வாஞ்சையோட சுவாமியை வந்து அவர் திரும்ப தரிசித்தது அவருக்கு பரம திருப்தியாக இருக்குது. சுவாமியும் அந்த சேவைகள்லாம் ஏற்றுக்கொண்டு அவர் திரும்பி அக்கல்கோட்டுக்கு வரார். எப்போவுமே சுவாமி என்ன பண்ணுவார், இந்த மாதிரி சேவைகள் யார் பண்ணினாலும் அவர்களுக்கு நிச்சயமான பரிபூர்ண கிருபா கடாட்சத்தை கொடுப்பார் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜ் எந்த ஒரு பக்தராக இருந்தாலும் அவருடைய தேவையை அறிந்து அவருக்கு உடனே அருள் புரிவார் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அதுலேயும் இந்த மாலோஜிராவ் ராஜேயுடைய ஆத்மார்த்தமான அன்பும் ஆத்மார்த்தமான சுவாமி மேலே இருக்கக்கூடிய அபரிமிதமான அவருடைய அளவற்ற அன்பும் பக்தியும் அவர் உடனே ஏற்றுக்கொண்டு அக்கல்கோட் வந்த சில நாட்கள்லேயே ஆங்கிலேயர்கள் அந்த போட்ட உத்தரவை கேன்சல் பண்ணி மாலோஜிராவ் ராஜே அக்கல்கோட்டுக்கு திரும்பி வர மாதிரி ஆசீர்வாதம் பண்ணுறார். இது எவ்வளோ பெரிய அனுகிரகம் இல்லையா? அவருடைய கர்மா கழியிற அளவுக்கு அங்கே இருக்க வச்சுட்டு தன்னுடைய அத்தியந்த பக்தரை அதுக்கும் மேலே வாட விடாமல் தன்னோட வந்து இருக்கிற மாதிரி அழைத்து கொண்டு வந்து வச்சுக்கிறார். அப்படின்னு பார்க்கும்போது அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்தருடைய இந்த பக்த வாத்சல்யம் நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குல்ல. இதுதான் இந்த சுவாமியுடைய உண்மையான குணாதிசயங்கள். இந்த மாதிரி நம்ம எல்லோர் மேலேயுமே சுவாமி வந்து அப்படி ஒரு வாஞ்சையை காமிப்பார். நம்ம உண்மையான ஆத்மார்த்தமான பக்தியை செலுத்தினோம்னா எந்த விதமான படாடோப்பங்களும் தேவையில்லை. மன்னர் அவருடைய சக்திக்கு தகுந்த மாதிரி அவ்வளோ உபச்சாரங்கள் பண்ணினார், அவ்வளோ பெரிய விழாவாக கொண்டாடினார். அதெல்லாம் வாஸ்தவம்தான். எல்லாராலையும் அது மாதிரி செய்ய முடியுங்கிறது கிடையாது. அதே மாதிரி இறைவனும் அது மாதிரி எதிர்பார்க்க மாட்டார். அப்படி நம்ம வந்து அவர் மேலே ஆத்மார்த்தமான அன்பு வச்சுருந்தோம்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் லோகாயுதமான தேவைகள் எது இருந்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். அதைத்தான் இறைவன் வந்து ஸ்லோக வடிவத்தில் சொல்லும்போது அனன்யாஸ்சிந்தயந்தோ மாம் ஏஜனா ஃபரீபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் ஹாமியகம் அப்படின்னு சொல்கிறார். அனன்யாஸ்சிந்தயந்தோ மாம்னா அந்நியமான சிந்தைகள் எதுவுமே இல்லாமல் நீ என்னை பற்றியே நினச்சிட்டு இருக்கும்போது உன்னுடைய லோகாயுதமான தேவைகள்லாம் சாதாரணமாக லோகக்ஷேமம் மகாமியகம் நான் கொடுத்துருவேன் அப்படின்றார். அந்த மாதிரி ஒரு கேரண்டியோட இவர் செஞ்சு மாலோஜிராவ் ராஜேயை தன் பக்கத்தில் அழைச்சி வந்து வச்சுக்கிறார். அந்த மாலோஜிராவ் ராஜே வந்து ஒரு காலகட்டத்தில் அவர் உடம்பு சரியில்லாமல் போய்டுறது. உடம்பு சரியில்லாமல் போனோடனே 10 நாள் ஆகுது, 15 நாள் ஆகுது, சுவாமி அந்த பக்கம் போவே இல்லை, மாலோஜிராவை பார்க்க போவே இல்லை. அதுக்கு ஏன்னு கேட்டால் அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அதே மாதிரி 10 நாள் 15 நாள் கழித்து சுவாமி அரண்மனை பக்கம் வந்து அந்த மாலோஜிராவ் இருக்கிற இடத்துக்கு உள்ளே போனோடனே மாலோஜிராவ் ராஜையை பார்த்தோன்னே சுவாமிக்கு பரம சந்தோஷம். ஏன்னா பக்தர் படுத்துட்டு இருக்கார், அவர் போய் காட்சி கொடுக்குறோம். அப்படிங்கும்போது அப்படி பார்த்தோன்னே மாலோஜிராவ் ராஜையும் சுவாமியை பார்த்த ஆச்சரியத்தில் அப்படியே எழுந்திருந்த சுவாமியை கை கூப்பிட்றார். டக்குன்னு உடனே அவருடைய பிராணன் அவர் உடலை விட்டு பிரிஞ்சிடுறது. என்ன மாதிரி ஒரு தரிசன பாக்கியம், என்ன மாதிரி வாழ்க்கையின் கடைசி கட்டம் பாருங்கள். அவர் அந்த கடைசி கட்டத்தை அடையணும், அந்த அடையிற காலம் வர்ற வரைக்கும் அவர் வாழணும், அவருடைய கர்மாக்கள் அவருக்கு தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த 10-15 நாட்கள் அவர் வந்து பெட்டில் இருந்தால் கூட சுவாமி வந்து அவரை பார்க்கல. அதே மாதிரி சுவாமி வந்து தரிசனம் கொடுத்த உடனே அவருடைய உயிர் பிரியறதுனாக்க இந்த மாதிரி ஒரு ஆன்மா தன் உடலை விட்டு போகும்போது அது உயர்ந்த இடத்துக்கு போகும். அதாவது எப்போவுமே ஆன்மா பிரியும்போது வடக்கு பக்கம் போகும், தெற்கு பக்கம் போகும். அதே மாதிரி வடக்கு பக்கம் போகிற ஆன்மா வந்து ஒளி மிகுந்த பாதையில் போகும். ஒளி மிகுந்த பாதையில் போகும்போது அது பார்க்கக்கூடிய ஆன்மாக்கள் எல்லாமே உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்களாக இருப்பாங்க. இதே தெற்கு பக்கம் போகும்போது பயங்கர குழப்பம் இருக்கும், திரும்ப உடம்புக்குள்ளே போய் சேர்ந்துக்க மாட்டோமான்னு இருக்கும், அது மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அந்த மாதிரி எதுவும் சாதாரணமான ஒரு அந்த பீதியான கடைசி நிமிடத்துலேருந்து தப்பி சுவாமியுடைய தரிசனம் கிடைத்து பரம சந்தோஷமாக
அந்த மாலாஜிராவ் ராஜே வந்து தன்னுடைய கடைசி காலத்தை முடித்து கொள்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் உடனே சுவாமியோட போய் ஐக்கியமாயிருப்பார். இந்த மாதிரி தன்னுடைய பக்தருக்கு மாலாஜிராவ் ராஜேக்கு சுவாமி சமர்த்தர் வந்து 2 விதமாக தரிசனம் கொடுத்து, முதல்ல தரிசனமே கிடைக்காமல் இருந்தப்போ அவருக்கு தரிசனம் கொடுத்து, அதுக்கப்புறம் அவர் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருந்தப்போவும் அவர் அந்த கர்மாவை அனுபவித்தவுடன் அவருக்கு தரிசனம் கொடுத்து அவருடைய ஆன்மாவுக்கு நல்ல ஸ்திதியை கொடுக்குறார். இந்த மாதிரி அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜுடைய லீலாமிர்தத்தில் மேலே மேலே நம்ம பார்க்க ஒவ்வொரு பக்தருக்கும் சுவாமி தேடி தேடி அனுகிரகம் பண்ணுறதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் இருக்காது, அதில் எந்த விதமான வித்தியாசமும் இருக்கவே இருக்காது. அப்படி கொடுக்க கொடுக்க தன்னுடைய கடாட்சத்தை அள்ளி வீசுறதுக்கு தான் இவங்களாம் அவதாரம் எடுத்திருக்காங்க. அதில் எந்த விதமான சந்தேகமும் நமக்கு வேண்டாம். இதை பெற வேண்டும் என்றால் ஒரே ஒரு விஷயந்தான், நமக்கு ஆத்மார்த்தமான பக்தி இருக்க வேண்டும், நமக்கு அவர் மேலே பரிபூர்ணமான நம்பிக்கை இருக்க வேண்டும். அதனால தான் தெய்வீகத்தையே நம்ம இருக்கிற இடத்த தேடி கொண்டு வந்திருக்காங்க இந்த ரூபங்கள் எல்லாமே. அதனால் இந்த அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜுடைய லீலாமிர்தத்தை நாம் அடுத்த எபிசோட்லேயும் பார்க்கலாம். ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா, ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா, மகாராஜ் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.